வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு 100% பயனுள்ள ஒரு பதிவு. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேச ராசியில் அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பொதுவாக ராசிகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா 12 ராசி தானுங்க. மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் 27 நட்சத்திரங்களாக இருந்தாலும் 27 நட்சத்திரத்தில் வரக்கூடிய 108 பாதங்களாக இருந்தாலும் இந்த 12 ராசியில் தான் அடக்கம். பாவகம் அப்படின்றது 12, ராசிகள்ன்றது 12. ஆனால் கிரகங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 9. இந்த 9ல் ராகு கேது இல்லாமல் 7 கிரகங்கள். அப்போது எந்த பாவகத்துக்கு, அதாவது எந்த ராசி லக்னத்துக்கு எந்த கிரகம் நமக்கு பாதகமான பலன்கள் கொடுக்கும். இப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாக நல்லவன் யார் கெட்டவன் யார் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நடைமுறையில் நமக்கு ஒருத்தர் நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய மனசுக்கும் சரி நம்மளுடைய பார்வைக்கும் சரி அவங்க நல்லவங்க. ஒருத்தர் கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னா எப்பயுமே அவங்க கெடுதல் கெட்டவங்க தான் இல்லையா? அப்போது நம்மளுடைய ஜாதக ரீதியாக எந்த திசை வந்தால் நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அல்லது எந்த தசை வந்தால் நமக்கு பாதகமான பலன்களை கொடுக்கும்ன்றது பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. புலிப்பாணி சித்தர் அழகாக ஒரு கவியில் சொல்லியிருப்பார். கேளப்பா மேடத்தில் செனித்த பேருக்கு, கேளப்பா மேடத்தில் செனித்த பேருக்கு கெடுதி மெத்த செய்வேனடா கதிரோன் பிள்ளை, கெடுதி மெத்த செய்வேனடா கதிரோன் பிள்ளை, ஆளப்பா அகம்பொருள் நிலம் ஈந்தல் அவன் விதியும் குறையமடா அன்பாய் கேளு. ஆளப்பா அகம்பொருள் நிலம் ஈந்தல் அவன் விதியும் குறையமடா அன்பாய் கேளு. கூறப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனே கேந்திரம் கூடாதப்பா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேஷ ராசியாக இருந்தாலும் சரி மேச லக்னமாக இருந்தாலும் சரி நமக்கு நேரடியான பாதகாதிபதி சனி பகவான். சனி பகவானை தான் புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாருன்னா கதிரவன் பிள்ளை, கதிரவன் பிள்ளை, அதுதான் கதிரவன் பிள்ளை. அப்போது அந்த சனி பகவான் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சனி பகவான் கேந்திரத்தில் வரக்கூடாது. அப்போது ராசி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா திருகோணம்னு ஒன்று இருக்குதுங்க, அதுதான் கோணம் சொல்லுவாங்க. அதாவது கூறப்பா கோணத்தில் இருக்க நன்றுன்னு சொல்கிறாரு இல்லைங்களா புலிப்பாணி சித்தர். அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 1, 5, 9 இப்படி இருந்தால் நல்லது. அந்த சனி பகவான் அவங்களுக்கு கெட்டவராக இருந்தாலும் திருகோணத்தில் இருக்கும்போது அந்த சனி பகவானுடைய தசை தனி பகவானுடைய புத்தி வரும்போது சாதகமான பலன்கள் கொடுக்குறாரோ இல்லையோ பாதகமான பலன்கள் கொடுக்காம இருப்பார். ஆனால் கேந்திரத்தில் மட்டும் வந்துட்டா 100% சங்கடம் வரும். கேந்திரம்ன்றது 1, 4, 7, 10. 1வது பாவகம் திருகோணத்துக்கு வருதுங்க, கேந்திரத்துக்கும் வருதுங்க. ஆனால் அவர் ஏறி இருக்கிற சாரத்தை பொறுத்து. அப்போ 7, 4, 7, 10ன்றது முழுமையான கேந்திரம், 1, 4, 7, 10ன்றது முழுமையான கேந்திரம். அப்போ அந்த 4, 7, 10ல் நம்ம லக்னத்துக்கோ நம்ம ராசிக்கோ சனி பகவான் நம்ம பிறக்கும்போது ஜென்ம ஜாதகத்தில் 1, 4, 7, 10ல் இருந்தால், அப்போ அந்த சனி பகவானுடைய தசை வந்தால் 100% பாதகமான பலன்களை கொடுக்கும். ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, கிடுகிடுன்னு உயர்வாக இருந்திருக்கும், டக்குன்னு கண்முழிக்கிற அதாவது கண்ணிமிக்கிற நேரத்தில் அவருடைய வசதி வாய்ப்புகள் மதிப்பு மறுவாத எல்லாமே சரிஞ்சு போகும். அப்போ அந்த ஜாதகத்தை நீங்கள் அலசி ஆராய்ச்சி பார்த்தா அவங்களுடைய லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ பாதகாதிபதியுடைய தசை அல்லது பாதகாதிபதியுடைய புத்தி நடந்துக்கிட்டு இருக்கும். நடந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கும். அப்போ மேச ராசியில் மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல சாமி, இருக்கிற நிலைமை இருந்து நான் கீழே போயிடக்கூடாது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பாதகாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதகாதிபதியோடைய பலன்களில் இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க.
மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முழுமையான சனி பகவான் கெடுதல் செய்யக்கூடியவர். ஆனாலும் 1 7 10 இருந்தால் 1 5 9 இருந்தால் அது சாதகமான பலன்கள் கொடுத்துரும். பொதுவாக அந்த 1வது பாவகம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். லக்னத்திலே இருக்கிறாருன்னா பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம். 5 9 1 5 9 இது சாதகமான பலன்கள் கொடுக்கும். சாதகமாக கொடுக்குதோ இல்லையோ பாதகமான பலன்கள் கொடுத்துறாது. 1 4 7 10 இருந்தால் கண்டிப்பாக மண்மனையில் விரைய செலவுகள் கொடுக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு இந்த மாதிரி தருணத்தில் தான் மாரகம் ஏற்படுறது. நல்லா இருந்தார், திடீர்னு போயிட்டாருங்க. நல்லா வண்டி ஓட்டுறவர், ஆனால் வண்டியில் விபத்தாகி போச்சு. அந்த மாதிரி ஜாதகம் நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் நீங்கள் என்ன காரணமாக இருக்கும், எதனால் இந்த மாதிரி சங்கடம் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நம்மளுடைய ராசிக்கோ அல்லது நம்மளுடைய லக்னத்துக்கோ மாரகாதிபதி திசை அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த திசை எதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. கெடுதல் பண்ணக்கூடிய திசை எதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த கெடுதல் பண்ணுறதுலேருந்து விடுபடுறதுக்கான வழியை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் அதாவது சரம் சிரம உபயம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு லக்னமோ அல்லது ராசியோ அப்படின்னா மேஷத்தை சரம் சொல்லுவோம், ரிஷபத்தை திறம் சொல்லுவோம், மிதுனத்தை உபயம் சொல்லுவோம். சரராசியில் பிறந்திருக்காங்களா, திரராசியில் பிறந்திருக்கிறாங்களா, உபயராசியில் பிறந்திருக்கிறாங்களா? சரராசிக்கு 1 7 குடையன் மாரகாதிபதினு சொல்லுவோம். திரராசிக்கு அதே மாதிரி, உபயராசிக்கு அதே மாதிரி. அப்போது உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் நீங்கள் பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுக்கு நடைமுறையில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்றது தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. சாதகமான தசையா, சாதகமான புத்தியா? குரு பயிற்சி ஆகுது, சனி பயிற்சி ஆகுது, வருஷம் பிறக்குது, மாதம் பிறக்குது, இதெல்லாம் அப்பாற்பட்டது. இதெல்லாம் கோட்சாரம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் முழுமையான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த ஜாதகர் எந்த தசையில் பிறந்திருக்கிறாரு, இன்றைக்கி என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமம் நடக்குது, அதுதான் முழுமையாக பேசப்படும். அதனால் மேசராசி நண்பர்களுக்கு சனி பகவான் கெடுதல் 1 5 9 இருந்தால் சாதகம். இதே 1 7 1 4 7 10 இருந்தால் அது பாதகம். அதை மட்டும் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த தசை வரும்போது அதிலிருந்து பாதகமான பலன்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்றது கொஞ்சம் ஒரு சில பரிகாரங்களால் அது மேக்சிமம் சரிப்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.